வல்லமையால் நெய் நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் தோற்றே. ஆலோசனை ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாருங்கள் அப்பாவே, வரவேற்கிறோம். ஜனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் என்னை நிறைத்தே நீராளுகை செய்யும். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால், உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. ஆரம்பம் முதல் இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. இந்த நாள் ஆராதனை உள்ள மகிமை உள்ள ஆராதனையா ஆண்டவர் உலாவுகிறதை நாங்கள் காண, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு மாற்றி தர போற கிருபைக்காக நன்றி அப்பா. தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க ஆமென். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, எதிரிகள் அவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை விட்டன, எதிரிகள் அவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் நான் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, தகப்பனை தாங்குகிறேன், என்னை தள்ளாட விடமாட்டேன், தகப்பனை தாங்குகிறேன். ஆமென். என்னை தள்ளாட கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுங்க. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. சொல்லுங்கவே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே,
மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே அம்மே தலை நிமிர நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவன் நீரே ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கேட்டா ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன் அறிவு கேட்டா பேரமதி பாதுகாக்குதே விரும்பத்தக்கவை தூய்மையானவை நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன் நான் தினம் தினம் அறிக்கை செய்கிறேன் அவைகளையே தியானம் செய்கிறேன் தினம் அறிக்கை செய்து ஜெபம் எழுப்பேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீ அப்பா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே தலை நிமிர செய்பவன் நீர் நீர செய்பவன் நீரே தகப்பனே தந்தையே நிமிர செய்பவன் நீரே தகப்பனே தலை நிமிர செய்பவன் நீரே கேடகம் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் நீரே ஆமென் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவன் 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 நீரே அல்லேலூயா ஆண்டவர் நம்முடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன் அல்லேலூயா தலை நிமிர பண்ணுகிறவன் நம்ம வெட்கத்துக்கு பதிலாக அல்லேலூயா ஆண்டவர் ஜெயத்தை தருவார் இந்த மாதத்துல எங்கெங்கெல்லாம் நீங்க அல்லேலூயா வெட்கப்பட்டு போனீங்களோ வெட்கத்திற்கு பதிலாக தலையை நிமிர பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும் தேவன் வெற்றி வேந்தர் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா சோர்ந்து போவதில்லை மனம் தளர்வதில்லை கர்த்தர் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில என்னுள்ளமெல்லாம் சொல்லு அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதி என்னுள்ளமெல்லாம் தொண்டுதையா என்னுள்ளமெல்லாம் தாயை போல ஏற்றுகிறீ தகப்பனை போல சுமக்கின்றே தாயை போல தேற்றுகிறீ தகப்பனை போல சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ தாங்கி எங்களை நடத்துகிறீ அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா
கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றே. கூப்பிடும் காக்கை சத்தமா சொல்லுங்க, தருகின்றே. அவைகளை பார்த்திலும் எங்களையே நடத்துகிறே. அவைகளை பார்த்திலும் எங்களையே தினமும் நேசித்து நடத்துகிறே. தினமும் நேசித்து நடத்துகிறே. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என்னுள்ளமெல்லாம் என்னுள்ளமெல்லாம் எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை நீர் சொல்லுகிறே. எங்கள் மீது கண் வைத்து ஆலோசனை நீர் சொல்லுகிறே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றே. தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றே. கூடார மறைவினில் மறைக்கின்றே. அப்பாவும் எஸ் ஆமென் எப்போதும் அப்பாவை துதிக்கையில என்னுள்ளமெல்லாம் தொங்குதையா. என்னுள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என்னுள்ளமெல்லாம் பொங்குதையா. என்னுள்ளமெல்லாம் பொங்குதையா. என்னுள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் நீ. எல்லாரும் எழுந்து பாடுவோம். கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் நீ தருகின்றே. அவைகளை பார்க்கிலும் எங்களையே சொல்லுங்க. அவைகளை பார்க்கிலும் தினமும் நேசித்து தினமும் நேசித்து நடத்துகிறீர். ஆமென் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என்னுள்ளமெல்லாம் தொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஓ ஆமென். அப்பாவும் துதிக்கையில பொங்குதையா. எல்லாமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆமென். அப்பாவின் உள்ளமெல்லாம் பொங்குதையா. உள்ளமெல்லாம் பொங்குதையா. நாங்க தரை மட்டும் விழுந்து காணாமல் போவோம் என்று நினைத்த பொழுதும் கண்மலையானவர் தோள்களில் தூக்கி உயர்த்தினதற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா. இவ்வளவும் நீங்க செஞ்சாலும் பதிலுக்கு நாங்க என்ன ஏசப்பா செய்தோம்? நன்றி சொல்வதற்கு பதிலாய் மறுதலித்தோம். நீங்க காப்பாத்துனீங்கன்றத உணராம உம்மை குறித்து முறுமுறுத்தோமே. எங்களை மன்னிங்கப்பா. எவ்வளவாய் தகப்பனுடைய இருதயம் சோர்ந்து இருக்கிறது தெரியுமா? நான் அவங்களுக்கு பக்கத்திலே ஒவ்வொரு நாளும் நிற்கிறேன். ஆனா என்னை அவர்கள் உணராதபடி மனுஷீகத்தில் நிற்கிறார்களே. அவர்களோடு சொல்லு, நீ விழித்திருந்தாலும் நான் உன் கூட தான் இருக்கேன். நீ உறங்கிக் கொண்டிருக்கும் போதும் உன் தலைமாட்டுக்கு அருகிலே அமர்ந்து காத்து கொண்டு இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான் அப்பா கேட்கிறாரு, நீங்க என்னை நேசிக்கிறீங்களா?
உத்தமமாய் நேசிக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி பேசுவீர்களா? நான் நேற்று இரவு ஜெபத்தில் அமர்ந்திருந்த போது அவர் அதிகமா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அங்கே அநேகர் என்னோடு பேசுறதே கிடையாது, அவங்களுக்காக நான் ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன். மீண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டுமே. இன்னும் என்னை நேசிக்கிறேன் ஐயா, என்னை பற்றி யோசிக்கிறேன். இன்னும் என்னை நேசிக்கிறேன், இன்னும் என்னை பற்றி யோசிக்கிறேன். இரட்சகரே, உம்மை நான் வெறுத்தாலும், இரட்சிப்பின் அனுபவத்தை மறுத்தாலும், இரட்சகரே, உம்மை நான் வெறுத்தாலும், இரட்சிப்பின் அனுபவத்தை மறுத்தாலும், உலகத்தின் இன்பத்தை நாடினாலும், உம்மை விட்டு தூரமாய் ஓடினாலும், உலகத்தின் இன்பத்தை நாடினாலும், உம்மை விட்டு தூரமாய் ஓடினாலும், இன்னும் என்னை நேசிக்கிறேன் ஐயா, என்னை பற்றி யோசிக்கிறேன். அப்பா, இன்னும் என்னை நேசிக்கிறேன் ஐயா, என்னை பற்றி யோசிக்கிறேன். அழுக்கும் கந்தையுமாய் திரும்பி வந்தேன், பிள்ளை என்ற நிலையை இழந்து நின்றேன். அழுக்கும் கந்தையுமாய் திரும்பி வந்தேன், பிள்ளை என்ற நிலையை இழந்து நின்றேன். ஓடி வந்து அணைத்து கொண்டீர், ஓயாமல் என்னை முத்தம் செய்தீர். ஓடி வந்து அணைத்து கொண்டீர், ஓயாமல் என்னை முத்தம் செய்தீர். இன்னும் என்னை நேசிக்கிறீர், இன்னும் என்னை நேசிக்கிறீர் இயேசுவே, இன்னும் என்னை நேசிக்கிறீர் ஐயா, என்னை பற்றி யோசிக்கிறேன். அழுக்கும் கந்தையுமாய் திரும்பி வந்தேன், பிள்ளை என்ற நிலையை இழந்து நின்றேன். அழுக்கும் கந்தையுமாய் திரும்பி வந்தேன், பிள்ளை என்ற நிலையை இழந்து நின்றேன். ஓடி வந்து அணைத்து கொண்டீர், ஓயாமல் என்னை முத்தம் செய்தீர். ஓடி வந்து அணைத்து கொண்டீர், ஓயாமல் என்னை முத்தம் செய்தீர். இன்னும் என்னை நேசிக்கிறீர், இன்னும் என்னை பற்றி யோசிக்கிறீர். யாருக்கு தெரியும்? ரகசியமா இந்த காரியம் ஒருவருக்கும் தெரியாது அப்படின்னு மறைவிடத்தில் நீ செய்த பாவம் உனக்கு தெரியாது. நீ நினைக்கிற நான் மறைவா செய்றேன்னு, ஆனா அவர் உனக்கு கூடார மறைவாய் இருப்பதை மறந்து போனாயே. அவருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீ செய்யற ஒவ்வொன்றும் அவருக்குள்ளதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருந்து உன்னை தள்ளி விடாம அவர் உன்னை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை யோசிக்கிறேன். நீ பாவின்னு உன்னைய தள்ளி விட்டுட்டா, நீ வேண்டான்னு உன்னைய வெளியில தள்ளிட்டா,
அதுக்கப்புறம் நீ அனாதை ஆயிருவே. நான் உன்னை பெற்றெடுக்கத்தானே என் ஜீவனை கொடுத்தேன். ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெறும் பொழுது எப்படி பிரசவ வேதனையை அனுபவிக்கிறாளோ, அதை போல நான் சிலுவையில் பிரசவ வேதனையை அனுபவித்தல்லவோ உன்னை பெற்றெடுத்தேன். எப்படி புறத்தியாருக்கு நான் உன்னை விட்டு கொடுப்பேன்? அழுக்கும் கந்தையுமாய் வந்தாலும் பிள்ளை என்ற நிலையை நீ இழந்தாலும், அழுக்கும் கந்தையுமாய் வந்தாலும் பிள்ளை என்ற நிலையை நீ இழந்தாலும், ஓடி வந்து அணைத்துக் கொள்வேன். ஓயாமல் உன்னை முத்தம் செய்வேன். ஓடி வந்து உன்னை அணைத்துக் கொள்வேன். ஓயாமல் உன்னை முத்தம் செய்வேன். இன்னும் என்னை நேசிக்கிறேன் ஐயா, என்னை பற்றி யோசிக்கிறேன். அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறதும் துதிப்பதும் நல்லது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யணுமா? ஆராதிக்கணும், துதிக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அதை எப்படி செய்யணும்? யாராவது சொல்லுங்க. முழு மனதோடு, உற்சாகமோடு, அப்புறம் மூணாவது ஒண்ணு முக்கியமா ஒண்ணு இருக்கே, உண்மையோடு. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க. முழு மனசா செய்யணும், உற்சாகமா செய்யணும், ஆனா அதுல உண்மையோட செய்யணும். ஹல்லேலூயா. நாம எத்தனை பேர் உண்மையா, என்னையும் சேர்த்துதான், சரிங்களா? என்னையும் சேர்த்துக்கங்க. நிறைய நேரங்கள்ல உலகத்தின் பிரச்சனைகள், கவலைகள் நம்மளை யாரை விட்டு பிரிச்சிருது? அப்பாவை விட்டு பிரிச்சிருது. உண்மையா? இப்போ ஓகே. இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை யாரை விட்டு பிரிச்சிருதுன்னா அப்பாவை விட்டு பிரிச்சிருது. பிரிக்கிறது மாத்திரமல்ல, திரும்ப சேர முடியாத அளவுக்கு அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? நம்மள அந்த பிரிவினைய உள்ளுக்குள்ள தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நாள்ல நாம முதலாவது தேவனோடு ஒப்புரவாவோம். ஏன் அவரோட நம்மளால ஒப்புரவு ஆக முடியல? நிறைய நேரத்துல ஜெபம் பண்ணணும், அப்பா கூட இருக்கணும், வேத வாசிக்கணும், அப்படிலாம் மனசுல தோணும், ஆசையா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளால என்ன செய்ய முடியாது? அதெல்லாம் செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது சொல்லுங்களேன். நீங்களே சில பல காரணங்கள் சொல்லுங்களேன். என்னங்க பாவுங்க, அவன் பிசாசு தடை பண்ணுவானா? சரி, வேற? அதான் ஏன் நம்மளால அவர்கிட்ட போக முடியல? ஆரம்பத்துல பயங்கரமா இருந்தோம்ல, அப்புறம் ஏன் போக முடியல? கொஞ்சம் கேப் வந்துருச்சுன்னா ஏன் போக முடியல? அசால்ட். பாத்துக்கோ, நம்மால் தானே, எப்படினாலும் என்ன பண்ணிடுவாரு? மன்னிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முன்னாடி சொல்லுவாங்க, ஆவியானவர்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்கிட்டே இருப்பாங்களா, விளக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு அவர் ஏதாவது உணர்த்தினானா, ஏய் மன்னிச்சிரு, ஏய் மன்னிச்சிரா. யாருக்கிட்டங்க சொன்னீங்க அப்படின்ட்டா, அந்த ஆவியானவர்கிட்ட தான் அப்படின்னு. அப்படி போய்கிட்டு இருக்குது இல்லையா? ஆனா நான் அவங்க கிட்ட கேட்கிறேன் என்னன்னா, அசால்ட்டா இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் நம்மள என்ன செஞ்சிருவாரு? நேசிப்பாரு, மன்னிச்சிருவார். ஓகே. அடுத்த காரணம் கரெக்டா சொல்லிட்டு வரீங்க ஒவ்வொருத்தரும். வேற எதனால கிட்ட போக முடியல சொல்லுங்க? சோம்பேறித்தனம். இப்ப என்ன, இப்ப இல்லைன்னா அப்புறம் அசால்ட்டா இருக்கிறது. இதெல்லாம் ஏங்க நமக்குள்ள வருது? இப்பதான் நீங்க ஒருத்தனை என்ன செய்யணும்? சொல்லணும். யார் இந்த வேலையெல்லாம் பார்த்து விடுறது? நம்மளை சோம்பலாக்குறது. கிளம்பலான்னு நினைப்போம், டிவியில ஏதாவது போட்டு உட்கார வச்சிருப்பான். ஜெபிக்கலான்னு நினைப்போம், யாரையாவது வீட்டுக்கு என்ன செய்வான்? கூட்டு வந்துருவான். சரி, அப்படியே. ஆனா பிரச்சனை மட்டும் தலைக்கேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விருந்தாளி வரவே கூடாதுன்னு கேட்டை இழுத்து மூடி அப்ப மட்டும் ரூமுக்குள்ள முழங்கால் போட்டிருப்பான் நம்மால். இதெல்லாம் யாரோ செஞ்சதில்லை, நானே செஞ்சிருக்கிறேன். அது வரைக்கும் ஜாலியா இருப்பேன். கழுத்துக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா கதவை மூடிட்டு கர்த்தாவேன்னு கையை உயர்த்திடுறது. பாருங்க, தேவைக்கு ஒருத்தர் நம்மளை தேடி வராங்க. எப்ப வந்தாலும் ஏதாவது தேவைக்காகவே வர்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
இப்ப நான் இருக்கேன், வரும்போதெல்லாம் உங்ககிட்ட நம்ம மதுரை பாஷையில சொன்னா அடப்பை போட்டுக்கிட்டே இருக்கேன்னு வைங்க. வரும்போதெல்லாம் அது இதுன்னு சொல்லி தேவைக்கு வர்றேன்னா, அடுத்து நான் வர்றேன்னு சொன்னா நீங்க வருவீங்களா? உண்மையை சொல்லணும். உங்க வீட்டுக்கு ஒருத்தர் எப்பயுமே உங்ககிட்ட எதையாவது ஒரு தேவைக்காக மட்டுமே வர்றாருன்னா அவர் நீங்க எப்படி பாப்பீங்க? வந்தா எதையாவது சும்மா நைனு கேட்பா, அதுக்கு வர. அடுத்து நான் அந்த ஃபோன் பண்ணி, சிஸ்டர் நான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் பிரதர், நான் உங்களை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்றாருன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா எங்க இருப்பீங்க? வீட்டுல உட்காந்துட்டு எங்க சொல்லிடுவீங்க? வெளியூரே சொல்லிடுவீங்க. பல பேர் ஃபாரின்ல இருக்கேன்றான். ரைட்டா? தேவைக்காக மட்டுமே தேடி வர்றோம்னா அற்பமான மனுஷனுக்கே நமக்கு உணர்வு இருக்கு. அதுக்காக அப்பா அப்படி நினைப்பாரு நான் சொல்ல வரல. ஆனா நாம கொஞ்சம் யோசிக்கணும். எப்ப போனாலும் அவர்கிட்ட ஏதாவது ஒரு விண்ணப்பத்துக்காக மட்டுமே போவோமானால் அவரை நாம எப்ப முழுசா ருசி பார்க்கிறது? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? எந்த தேவையுமே இல்லாம அவர் சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க, அப்பதான் ஒண்ணு புரியும், அவரே தேவையா இருக்கிறார். எந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் இல்லாம நான் அதை அனுபவிச்சிருக்கேன், அனுபவித்தேன், ஆதலால் பேசுகிறேன். பவுல் சொல்லுவான், விசுவாசித்தேன் ஆதலால். நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், அனுபவித்தேன் ஆதலால் பேசுகிறேன். ஏன்னா எந்த பிரேயர் ரெக்வெஸ்ட் இல்லாம அவர் சமூகத்துல உட்காரும் போது நாம பேச மாட்டோம், அவர் தான் மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட பேச ஆரம்பிப்பாரு. இந்த சிநேகிதம் எத்தனை பேருக்கு தேவைப்படுகிறது? என்கிட்ட இயேசு மனசு விட்டு பேசணும். ஹல்லேலூயா. ஏன் அப்பா ஆராதனை நேரத்துல நாம நிறைய காரியங்களை அவர் சொல்லி இருக்கலாம், ஆவியில நிரம்ப வச்சிருக்கலாம். ஆனா ஏன் ஜெபிக்க வச்சாருன்னா, நம்மளை எல்லா விதத்திலும் சரி பண்ணி அவர் சமூகத்துக்கு கூட்டிட்டு வரும் பொழுது நாம பேச மாட்டோம், அவர் நம்ம கிட்ட பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஒவ்வொருத்தர்ட்டையும் தனிப்பட்ட முறையில பேசுவாரா அப்படின்னு கேட்டா ஆமா பேசுவாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரனுடைய வேலை என்ன தெரியுமா? எலக்ட்ரிஷியன் மாதிரி வயரை எடுத்து சுவிட்சுக்கும் பல்புக்கும் கனெக்ஷனை கொடுத்துட்டு ஓரமா போய் என்ன செய்யணும்? உட்கார்ந்துடணும். ஹல்லேலூயா. வயர் ஆவியானவர், பல்பு நீங்க, கரண்ட் பிதா, சுவிட்சு ஏசப்பா, நாங்கெல்லாம் வெறும் எலக்ட்ரிஷியன் தான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அமுக்கிட்டோம்னா பிதா கிட்ட இருந்து கரண்ட் வரும், பரிசுத்த ஆவியானவர் அந்த கரண்ட்டை பாஸ் பண்ணி பல்பை எரிய விட்டுருவாரு. ஹல்லேலூயா. உங்களை யாராவது பார்த்தா நீ சரியான பல்புன்னு சொன்னாங்கன்னா ஆமா நான் பல்பு தான், வயர் பரிசுத்த ஆவியானவர், கரண்ட் பிதா, இயேசுவின் நாமம் தான் சுவிட்சுன்னு சொல்லிருங்க. ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்துல நாம அதிகமா ஈடுபடணும் அப்படின்னா, முக்கியமா நம்மளால ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதெல்லாம் செய்ய முடியல. நீங்க சொன்னீங்க சோம்பேறித்தனம் அது இதுன்னு சொன்னீங்க. ஆனா முக்கியமான ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளுடைய சூழ்நிலையின் நிமித்தமாய் உண்டாகிற மனநிலைமை. நம்ம சூழ்நிலையில ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா மனநிலைமை எப்படி இருக்கும்? குழப்பமா, பாரமா இருக்கும். அதுல நம்மளால ஊக்கம் என்ன செய்ய முடியாது? உண்மையா பொய்யா? எத்தனை பேர் இதை உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க? பிரேயர் பண்ணுவோம், யார்கிட்டயா போய் யாராவது ஒரு தீர்க்கதரிசி நமக்காக என்ன செய்யணுவாரு, பிரேயர் பண்ணுவாரா, பாஸ்டர் இப்படிலாம் இருப்போம், நாமளும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா அந்த சந்தோஷத்தோட உற்சாகத்தோட அப்பாவை கிட்டி சேர்றது நம்மளால என்ன செய்ய முடியாது? முடியாது. அப்ப தடை செய்கிறது என்னன்னா நம்மளுடைய சூழ்நிலை, அதில் உண்டாகிற மனநிலை. ஹல்லேலூயா. சூழ்நிலை தான் நம்மளை யாரை விட்டு பிரிச்சிருது? அந்த சூழ்நிலையை உருவாக்குறவன் தான் யாரு? சத்துரு. சரிங்களா? அப்போ சூழ்நிலையில நாம என்ன செய்யணும்ன்றதுதான் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்குமாய் அப்பா சொல்லி கொடுக்கிறதா இருக்கிறது. கடந்த காலத்தில் அநேக சூழ்நிலைகளில் நானும் தடுமாறி இருந்த நேரத்துல அப்பா எனக்கு எதை சொல்லி கொடுத்தாரோ, எது என்னை இரவு நேரத்துல மனமகிழ்ச்சி அடைய பண்ணினதோ அதுவே இப்பொழுது சபையையும் போஷிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சூழ்நிலையில் வெளிப்படும் சொந்தம், அதுதான் அப்பா கொடுத்த தலைப்பு. நம்முடைய சூழ்நிலையில் வெளிப்படும் சொந்தம்.
இல்ல, இல்லாமை வந்துருச்சு, இயலாமை வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா சொந்தமும் என்ன செய்யும்? ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம் தூரமா போயிருக்கு போல இருக்கு. கஷ்டத்திலையும் நாம நம்பி இருக்க சொந்தங்கள் சில நேரம் என்ன செஞ்சிடும்? விலகி போவாங்க, தூரமா போவாங்க. சில பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா காணாமலே போயிடுவாங்க. நம்ம கண்ணிலே என்ன செய்ய மாட்டாங்க. எங்க பட்டா தாம் பிரச்சனைக்கு நம்மள என்ன செய்வாங்க, கூப்பிட்டுருவாங்களோன்னு ஓடி ஒளிஞ்சிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கூட உட்கார்ந்து ஒரே பாத்திரத்தில் கையிட்டு புசித்தவர்கள் காணாமல் போயிடுவாங்க. ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதலா ஒருத்தர் நம்ம பக்கத்திலே நிப்பாரு. அவர் காணாமல் போகிறதல்ல, நாம காணாமல் போகாதபடி காக்கிறவராய் இருக்கிறாரே. 3 விதமான சூழ்நிலைகளை அப்பா சொல்லி, அந்த சூழ்நிலைகளில் அவர் எப்படியாக வெளிப்படுகிறார் என்பதை நமக்கு இந்த நாளிலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த 3 சூழ்நிலையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில நிச்சயம் நாம இருப்போம். இல்லைன்னா சில பேருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கேட்டகரி 3லயுமே இருப்பாங்க. ஒண்ணு மட்டும் இல்ல. ஐயா நீங்க என்னங்க ஒண்ணுன்றீங்க? திரும்புற பக்கம்லாம் எனக்கு என்னதான் இருக்கு, பஞ்சாயத்தா இருக்குங்க. நீங்க மூணு உங்களுக்குலாம் ஒண்ணும் தெரியாது, 3க்கு மேல 30 வச்சிருக்கேன் நான்பா. நான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு பாஸ்டரும் ஒரு விசுவாசியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவர் சொன்னாரு, கவலைப்படாதீங்க பிரதர், யோபு படாத பிரச்சனையா நீங்க உங்களுக்கு வந்துற போது அப்படின்னும் போது ரொம்ப அசால்ட்டா, ஆடா போங்க பாஸ்டர், யோபு படாத பிரச்சனையை தான் நான் பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னையா அப்படி பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாரு. நல்லா வாச்சு பாருங்க அப்படின்னாரு. அதான் சொல்லு என்ன பட்டுக்கிட்டு இருக்கேன், கடங்காரன் தொல்லை அப்படின்னாரு. உண்மைதானே? யோபு புஸ்தகத்துல எல்லாம் போயிடும், ஆனா கடங்காரன் தொல்லை மட்டும் அவனுக்கு என்ன செய்யல. ஆமா, அது மட்டும் வந்திருந்தா யோபு என்ன செஞ்சிருப்பான்னு நமக்கு தெரியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், அது என்ன வெளிப்பாடு பாரு இந்த மனுஷனுக்குன்னு. எந்த சூழ்நிலை வந்தாலும் பக்கத்துல தட்டி சொல்லுங்க, யாருனாலும் போகலாம், என் நேசர் உன்னை விட்டு போக மாட்டாரு. சூழ்நிலைக்கு சூழ்நிலையில அவர் எப்படி வெளிப்படுவேன்னா நமக்கு உரிய சொந்தமாய் வெளிப்படுகிறாராம். அல்லேலூயா. ஒரு காரியம் என்னன்னா, சூழ்நிலை வந்தோடனே நம்ம ஏன் ஏசப்பாட்ட கிட்டி சேர முடியல அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இம்மிடியட்டா நமக்கு யாரு மேல கடுப்பாயிருது? மனசாட்சியோட உண்மை சொல்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனிடத்தில் விடையை பெற்றுக் கொள்வார்கள். சூழ்நிலை வந்துருச்சு, பிரச்சனை கழுத்துக்கு ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யார் உண்மை சொல்லுங்க? என்னங்க? அவர்தான் சொல்லி அவர் மேல என்ன செஞ்சிருவாங்க? பாய்ந்து விடுவார்கள். உம்மளைத்தான நம்பி வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டீங்க? கை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிறது. உபவாசம் பண்ணே, ஜபம் பண்ணே, ஸ்தோத்திர பலி செலுத்தினே, எதுக்கு என்ன கிடைக்கல? பதில் கிடைக்கல. இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன். உற்சாகமா சொல்றாங்க சிஸ்டர், அனுபவிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்பாடா, எனக்கு ஆறுதலா இருக்கு. இந்த காட்டுல நான் மட்டும் தனியா இல்ல, பல பேர் என் கூட இருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவர்கிட்ட நம்ம என்ன செஞ்சிடறோம்? பாய்ந்து கடித்து குதறி விடுகிறோம். நான் விளையாட்டுக்காக சொல்ல, மன நொந்து போய் நான் இப்படிலாம் அதுக்காக நீங்க அப்படி செஞ்சிடாங்க. என் ஃப்ரெண்டு மன நொந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன், விழுந்து விழுந்து சிரிச்சு விட்டாரு. பிரச்சனை தலைக்கு ஏறின போது என் மனைவி கிட்ட அப்புறம் மெதுவா சொன்னேன், எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பேசாம இயேசு பேரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிடலாம் போல இருக்கு. அவர் சிரிக்கிற, யாரையா மிரட்டிக்கிட்டு இருக்க? ஏன் இதை சொல்றேன்னா, புத்தீனமாய் பேசினேன். எப்படிங்க? ஊருக்கெல்லாம் இயேசு நல்லவரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன்னா சில பேருக்கு என்ன தெரியலன்னா, ஊழியம் பண்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ அங்க என்னது பஞ்சு மெத்த போட்டு பன்னீர் தெளிச்சு ஏசி ஆன் பண்ணி படுக்க வச்சிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. நான் அதனாலதான் எங்கேயுமே சொல்லுவேன், என்னைய தேடாதீங்க, என்னைய தேடு, மனுஷனை தேடுன்னு என்ன நடக்கும்? ஜபத்துக்கு யார் போன் பண்ணாலும், அப்பா இதை எனக்கு கற்றுக் கொடுத்தபடினாலே சொல்லுகிறேன், என்னைய தேடுனாங்கன்னா நான் குழியில விழுந்தா அவங்கள என்னதான் செய்வாங்க? குழியில விழுவாங்க. அதனால எப்பயுமே சொல்ற வார்த்தை என்னன்னா, என்னைய தேடாதீங்க, தேடத்தக்கவர் ஒருவர் உண்டு, அவரை தேடுங்கள். உங்களுக்கு வேணும்னா கழுத வாய கூட வச்சு என்ன செய்வாரு? அவர் பேசிடுவாரு. மனுஷனை தேடாதிருங்கள். ஹல்லேலூயா. சரி,
இந்த சூழ்நிலையில நமக்கு அப்பா கிட்ட போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிரும், அவரை சபிச்சிருவோம், அவரை பாஞ்சு கடிச்சு கொதறிடுவோம். அதுக்கப்புறம் ஜபிக்கணும்னு நினைச்சோம்னா எது மனசுல வந்து நிற்கும்? அவர்கிட்ட நாம மட்டும் இல்லைங்க, ஒண்ணு குற்ற உணர்வே தேவையில்லை. பேதுரு இந்த விஷயத்துல நமக்கு முன்னோடி. 3 வருஷமா கூட இருந்தா அவர் என்ன செஞ்சான்? அவன் அது வரைக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? ஆண்டவரே அப்படின்னா. ஆண்டவரா என்னன்னு சொன்னா, அவன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான். கூட என்ன செஞ்சான்? சபிக்கவும் தொடங்கினான். ஹல்லேலூயா. ஆனா அப்படிப்பட்டவருக்கும் கர்த்தர் நேசராய்த்தானே வெளிப்பட்டாரு. ஆனா இயேசு கிட்ட போகும்போது அவனுக்கு நிச்சயமா என்ன உணர்வு இருந்திருக்கும்? குற்ற உணர்வு இருந்திருக்கும். நாம ஜெபத்துல பிரச்சனையில அவரை நோக்கி எதிர்கொண்டு சில வார்த்தைகளை கொட்டுனதுக்கு அப்புறம் நாம கொட்டுன அந்த வார்த்தைகள் நிமித்தமாவே யார்கிட்ட போக மாட்டோம்? அப்பா கிட்ட. பல பேர் என்னமோ வேற ஒரு காரியத்தை பேசுற மாதிரி புதுசா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் அனுபவம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர்ல சார். இந்த இடத்துலதான் சத்துரு செயல்படுகிறான். இந்த இடத்த தான் நாம உடைச்சு வெளியே வர வேண்டியதா இருக்கிறது. ஒரு விஷயத்தை அப்பா சொல்லி செய்யக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சிருவோம், பிரச்சனை என்ன செஞ்சிரும்? வந்துடும். வந்தவனே நாம அதுல போராடுவோம், தோல்வி அடைவோம். உடனே அவர் மேலே என்ன செய்வோம்? வருத்தப்பட்டு அவரை சபிக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? சில பேர் ஓரளவுக்கு போய் ஜோசியக்காரண்ட போலாமான்னு யோசிச்சிருவாங்க, ரைட்டா? அப்படியெல்லாம் நிறைய பின்மாற்றங்களுக்கு போகிறவர்களும் உண்டு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும், யாரு இருவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது? ஆதாம் ஏவாளுடைய. என்ன எப்படி திறக்கப்பட்டுச்சு? சுருக்கமா சொல்லுவோம். அப்பா கனிய சொன்னாரு, பிசாசு வந்தான், கிளறி விட்டான், ஆசையை தூண்டுனா. என்ன செஞ்சாங்க? எப்படி சாப்பிட்டாங்க? 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆறாவது வசனத்தில் என்ன இருக்கு? அவன் ஆசையை துண்டனோட ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, இச்சிக்கப்படத்தக்க பறித்து புசித்து. பிரச்சனையை தாங்கிட்ட வச்சுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்தவனே சேரை போட்டு உட்கார்ற புருஷன்ட்டு என்ன செஞ்சிடுறது? கனியை கொடுத்து நீ சாப்பிடியான்னு டென்ஷன் ஆக்கிடுறது. சார் உடனே என்னாச்சு? திறக்கப்பட்டது. அறிந்து போதும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அவங்க நிர்வாணம்ன்றது அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லுங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அப்படி ஒண்ணு என்னன்னு செய்யாது, தெரியாது. ஆனா கண் திறக்கப்பட்டவனே இதுதான் நிர்வாணம்னு அவங்களுக்கு சொன்னது யாரு? என்னங்க ஏங்க, அவரே அதுக்கப்புறம் தானே வராரு மெல்லுவா. பழத்தை தின்னவனே பாத்தியா நிர்வாணமா இருக்க என்று அறிந்துன்னு இருக்கு. அப்ப அவங்க அறியத்தக்கதாய் அதை அவர்களுக்கு சொன்னது யார்? பிரச்சனை வந்தவனே உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் நீயே. அதுக்கு பேர் தான் என்னது? நிர்வாணம். நம்மளை என்ன பண்ண நினைப்பான்? நிர்வாணமாக்கிட்டா யாருக்கிட்ட போக மாட்டோம்? ஆண்டவர்கிட்ட போக மாட்டோம், அத்தி மரத்துக்கிட்ட போயிருவோம். சிம்பிள் லாஜிக். ஹல்லேலூயா. பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ சபிச்சிட்டேல, உன் அபிஷேகம்ல என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இனிமேல் ஆண்டவர் உன்னை என்ன செய்ய மாட்டாரு? நேசிக்க மாட்டாரு, மன்னிக்க மாட்டாரு. நீ யாருக்கு விரோதமா பேசிட்ட, இனிமேல் அவர்கிட்ட உன்னால என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான்? நம்ம குறைகளையே பேசிக்கிட்டு இருப்பான். நாமளும் கண் திறக்கப்பட்டவர்களை போல என்னன்னு அறிந்திருப்போம். நான் ஒரு நிர்வாணி அப்படின்னு அறிவோம். அதனாலதான் அவர்கிட்ட நம்மளால போக முடியல.
சூழ்நிலையை உண்டாக்கி சூழ்நிலையில நம்மளை சபிக்க வச்சு நம்மளை நிர்வாணம் என்று அறிய வச்சு யாருக்கிட்ட போக விடாம தடை செஞ்சா? அப்பா கிட்ட. இன்னைக்கு அதே சூழ்நிலையில அப்பா சொல்றாரு, நீ நிர்வாணமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு ஆடையாய் வெளிப்படுவேன். ஏன்னா அவர் ஆட்டுக்குட்டி, அவர் பலியிடப்பட்டிருக்கிறார், அவர் தோல் நமக்கு ஆடையாய் போர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த ஆடை நம்மை எல்லாவற்றிலும் காக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. 3 விதமான சூழ்நிலைகளை வேகமாக கடந்து போகலாம். முதலாவது ஒரு காரியத்தை நாம ஆதார வசனமாய் வாசிப்போம். ஏன் சூழ்நிலையில நீங்க எல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்கே, இது ஏதோ வேதத்தின் அடிப்படையில் இல்லாம கற்பனையில ஆண்டவரை கொஞ்சம் மிகைப்படுத்தி உயர்த்தி பேசுறாங்களோ அப்படின்னு உங்களுக்கு தோணுனா கிடையாது. வேதம் உண்மையுள்ளது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம்னா என்னது? உண்மைனா நிஜம். நிஜத்தை அறிவீர்கள், நிஜம் உங்களை விடுதலை. எது நிஜமோ அது நம்மளை என்ன செஞ்சிரும்? விடுதலை ஆக்கும். அந்த நிஜத்தின்படி ஒரு வாசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவரும் 18வது வசனத்தை ஒருவரும் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் போதும். கவனிங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்கிறதுனால அவரும் என்னவா மாறி வந்தாரா? மாம்சத்திலும் நம்மள மாதிரி பலவீனம். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அப்பா பார்த்து அவரும் அரியணையிலேயே உட்கார்ந்துட்டு இல்லாம அங்கிருந்து இறங்கி என்னவா வந்தாரா? மாம்சத்திலும் இரத்தத்தையும் உடையவரா என்ன செஞ்சாரு? வெளிப்பட்டாரு. எதுக்கு அப்படின்றத 18வது வசனத்துல வாசிக்கலாம். நல்லா எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரானார். ஹல்லேலூயா. அவரு சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிற நமக்கு என்ன செய்வாரா? உதவி செய்யற அளவுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க என்னெல்லாம், நான் என்னெல்லாம் பாடுபடுறேனோ, நான் என்னெல்லாம் சோதனை அனுபவிச்சனோ, நான் எதுலெல்லாம் பாடுபட்டேனோ, அந்த சோதனையும் அந்த பாடையும் இயேசுவும் அனுபவிச்சாராம். ஹல்லேலூயா. என்னன்னாலும் நீங்க சொல்லுங்க, எத்தனை நாள் வியாதியா? அவருக்கு எங்கங்க வியாதி வந்துருச்சு அப்படிலாம் கேட்டா அது பெரிய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினா வரும் நாட்கள்ல வேத பாடங்களா சில விஷயங்களை ஒரு 3 நாளைக்கு நாம் என்ன செய்யலாம். எப்படி நம்மளுடைய பாடுகளை அவர் ருசி பார்த்தார், ஒவ்வொரு பாடுகளா சொல்லி அதை எந்த நேரத்துல ருசி பார்த்தாரு, எப்படி ருசி பார்த்தாருன்றத கர்த்தர் கிருபை பாராட்டினா ஒரு நாள் அதை வேத பாடமா பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ளும்படி, எல்லா பாடையும் யாரும் பட்டாங்களா? சொல்லுங்க. எல்லா சோதனையும் எல்லா பாடையும் யாரு பட்டது? இயேசுவும் பட்டாரு. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னா, இயேசுவை நிம்மதியா ஊழியம் பார்க்க விட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க? அதுவும் எங்க வச்சு கண்டுபிடிச்சாங்க? எங்கெல்லாம் போய் அவர் பிரசங்கம் பண்றாரோ அங்கெல்லாம் வந்து அதுக்குன்னே உட்காந்துருப்பாங்க சேர போட்டு. அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறது மாத்திரமல்ல, கொலை செய்ய நினைத்தார்கள் வரைக்கும் இருக்கு. ஹல்லேலூயா. அவரால் நிம்மதியா சர்வே பண்ண முடியல. இயேசுவால சாப்பிட கூட என்ன செய்ய முடியல. மார்க்ல இருக்கு, அவர்கள் சாப்பிட கூட நேரம் இல்லைன்னு எழுதி இருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதை விட பெரிய பெரிய காரியம்லாம் இருக்கு. இயேசுவை அநியாயமான வார்த்தைகளில் பேசின காரியங்கள்லாம் உண்டு. வரும் நாட்கள்ல கூடுமானால் கர்த்தருக்கு சித்தமானால் அதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். சரி, ரைட். அவர் எல்லா சோதனையும் அனுபவிச்சு எல்லா பாடையும் பட்டதுனால நமக்கான எல்லா சோதனையிலும் அவர் நமக்கு என்ன செய்ய வல்லவராய் இருக்கிறார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உன் சோதனை எதுவா இருந்தாலும் சரி அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
பிச்சு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயேசு உதவி செய்வாரு. ஏன்னா அவரும் அதை ருசி பார்த்திருக்கிறாரு. எந்த அளவுக்குன்னா சிலுவையில போய் ஒரு இடத்துல என்ன சொன்னார் அவரே? சொல்லுங்க பாப்போம். சிலுவையில 7 வார்த்தையில ஒரு வார்த்தை முக்கியமான வார்த்தை. நம்ம பிரச்சனை அவர் ருசி பார்த்ததுக்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அவ்வளோ நேரம் பிதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் என்னன்னு சொல்லிட்டாரு? தேவனேன்னு சொன்னாரு. அவ்வளோ நேரம் எப்பயும் என் கூடயே இருக்கிறாருன்னு சொன்னவர் என்ன சொல்லிட்டாரு? கைவிட்டீர்னு சொல்லிட்டாரு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய புலம்பலின் சூழலை அவரும் சிலுவையில் ருசி பார்த்தார்னு அர்த்தம். அதனால நீங்க புலம்பும் போது உங்களை குற்றவாளியா பார்க்க மாட்டாரு, உங்களை குணப்படுத்த வேண்டியவர்களாய் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. சூழ்நிலை, முதலாவது சூழ்நிலை, இயேசு நல்லது செய்வார்னு அவரை நம்பி நான் என்ன செஞ்சேன்? வந்தேன். அவர் சொன்ன, அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த காரியங்கள்ல இன்றைக்கு வரைக்கும் எனக்கு என்ன செய்யல? கால தாமதம் ஆகுது. அது எனக்கு என்ன செய்யல? கிடைக்கவே இல்ல. அப்படி சொல்லுகிறவர்கள் இருந்தீர்களானால் இந்த சூழ்நிலையில என்ன நடக்கும்? அப்பா சொன்னாரு, வார்த்தையை நம்பி வந்துட்டீங்க, வந்து உடனே அது நிறைவேறாம காலம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? கடந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்குள்ள சோர்வு வரும், அடுத்து முறுமுறுப்பு வரும், அடுத்து அப்படியே வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகும்ல. அவர் சொன்னது ஒரு 20 வருஷம் நிறைவேறலங்க. அப்படி இருக்கா? 20 வருஷமா? அப்படியே வருஷம் வருஷம் என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, நிறைவேறல, என்ன ஆகும்? அவிசுவாசம் வந்துடும். கடைசி என்ன பண்ணிடுவோம்? வாக்கு தத்தமே மறந்து போய் சில பேர் என்ன செஞ்சிருவாங்க? அவரை விட்டு. ஆனாலும் நீங்க எல்லாம் தூரம் போகல. அப்பா சொன்னாரு, சிலருக்கு நான் கொடுத்த வாக்கு தத்தம் இன்னும் நிறைவேறாது இருக்கிறதை நினைத்து அவர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் சொல், பின்னாட்களில் பெரிய சாட்சிகளாய் மாறும்படி அவர்களுக்கு நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். பெரிய சாட்சிகளாய், உங்கள் சந்ததிக்கு சாட்சியாய் மாறும்படி அவர் உங்களை நிலைப்படுத்துவார். அதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? அதற்கு உதாரணத்தையும் அந்த உதாரணத்திற்கு உரியவனிடத்தில் அவர் எந்தவித சொந்தமாய் வெளிப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அதற்கு ஒரே உதாரணம் யாருன்னா ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்பா பார்த்து என்ன சொன்னாரு? நான் உனக்கு பெருக பண்ணுவேன். முதல்ல என்ன சொன்ன? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன எப்படி போகணுமா? உன் இனத்தாரை விட்டு, உன் தகப்பன் விட்டு, எல்லாரையும் விட்டு என்ன செய்ய? காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை இந்த வாக்குத்தத்தை கொடுத்தவனே. ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டான்? எல்லாத்தையும் விட்டு அவன் என்ன செஞ்சான்? உடனே போகல, எல்லாத்தையும் விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செஞ்சான்? கானான் தேசத்துக்கு போனான். வேதத்துல ஆதாரம் இருக்கு. அவன் சொன்ன உடனே மறுநாள் பெட்டி படிக்க தூக்கல, ரைட்டுங்களா? அவன் கொஞ்ச காலம் கழிச்சுதான் என்ன செஞ்சான்? கானான் தேசத்துக்கு போனா. ஆனா வாக்குத்தத்தம் அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரத்தை போல ஆக்குவேன், கடற்கரை மணலை போல ஆக்குவேன். ஆனா என்ன செய்யல? உடனே நிறைவேறல. எத்தனை வருஷங்க டிலே ஆச்சு? 25 வருஷம். ஹல்லேலூயா. 25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறலைனாலும், ஆனா அவன் அப்பாவை விட்டு விலகல. அப்பா நேத்து மெச்சுக்கொண்ட காரியம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் நிறைவேறாத இந்த நாட்களிலும் அவர்கள் என்னை விட்டு விலகாமல் இருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி அவர்களை விட்டு விலகுவேன்? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல. அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நாள் நிறைவேற்றுவாரு. நிறைவேற்றது மாத்திரமல்ல, எப்படி வந்து நின்னு நிறைவேற்றுவார் தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருக்கு என்னவா இருந்தான் அப்படின்னா, வாசிக்கலாம். ஏசாயா 41:8. ஏசாயா 41:8. யாக்கோபே, என்னங்க போட்டிருக்கு? என். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என். வா, யாருக்கு? யார் சொல்றா?
சர்வ வல்லவர் என்ன சொல்றாரு ஆபிரகாம? என் சிநேகிதன். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்ட், திக் ஃப்ரெண்ட். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, சர்வ வல்லவருக்கு நீங்கள் சிநேகிதர்களாய் இருக்கிறீர்கள். சர்வ வல்லவர் உங்களை சிநேகிதனாய் சிநேகிதியாய் பார்க்கிறார். நான் சொன்னதை நம்பி இன்னும் அந்த நம்பிக்கையை கைவிடாம நிக்கிறதுனால அவர்களை நான் என் நண்பர்களாய் பார்க்கிறேன். என் நண்பன் சொன்னதை என்ன செய்வான்? கட்டாயம் நம்பி வந்ததுனால உங்கள் நண்பராய் உங்க சூழ்நிலை அவர் வெளிப்படுறாரு. இந்த நண்பன் என்ன சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தாரோ அதை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிட மாட்டாரு. கால தாமதம் ஆகுது, இன்னும் நிறைவேறல, சோர்வு வருது, இருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு இந்த கால தாமதத்தின் காலத்துல, இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நண்பனாய் வெளிப்படுகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தேத்தி தேத்தி உங்களை நடத்தி உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைக்கு நேராய் உங்களை கொண்டு வந்து விடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க எந்த அளவுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 15:13 வாசிங்க. சாதாரண நண்பன் இல்ல அவர். உங்களுக்கு கால தாமதம் ஆகுதுன்னு நீங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த சூழ்நிலையில ஏதாவது பிரச்சனை வந்தா எந்த அளவுக்கு அவர் நண்பன். இல்லை. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனி நான் உங்களை சொல்லுகிறதில்லை. போதும். அல்லேலூயா. அவர் நம்மளை என்னன்னு சொல்றாரா? உங்க சூழ்நிலை ஒருவேளை வாக்குத்தத்தத்தை இயேசுவை நம்பி கால தாமதம் ஆகுதுன்ற சூழ்நிலையில நீங்கள் இருக்கிறவர்களாய் இருந்தால் பயப்படாதீங்க. உங்கள் சிநேகிதனாகிய இயேசு தான் சொன்னதை நிறைவேற்றுவார். என் நண்பன் என்னை நம்பி வந்திருக்கான், அவனுக்கு நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன்னு செய்வாரு. பின் நாட்கள்ல என் பாட்டியும் என் தாத்தாவும், யார் உங்க பேர பிள்ளைகளை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பாட்டி ஆண்டவருக்கு சிநேகிதராய் இருந்தாங்க, என் தாத்தா இயேசுவுக்கு சிநேகிதரை போல இருந்தாரு, அவரை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தாரு, அவர் நம்பிக்கையை ஒரு நண்பனை போல அவர் காப்பாற்றினார், சிலுவையில் உயிரை கொடுத்து காப்பாற்றினவர் அவர். ஹல்லேலூயா. நம்பி காலதாமதம் ஆனாலும் பயப்படாதீர்கள், அவர் உங்களுக்கு சிநேகிதராய் வெளிப்படுவார். இது ஒரு சூழல். நம்பி காலதாமதம் ஆகுதுன்னு சொல்றவங்களுக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு. குடும்பத்துல எப்பயுமே என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு என்ன வந்துருது? சண்டை, பிரச்சனை. இந்த சமாதான கேடு வரும் பொழுதெல்லாம் என்ன நடக்குது? மனசு என்ன ஆயிடுது? கரெக்டா அப்பாவை ஆராதிக்கணும்னு நினைக்கும் போது ஏதாவது பிரச்சனை என்ன செய்யுது? ஃபேமிலியில வந்துருது. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி வந்த பொழுது அடுத்து நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல, ஆராதனைக்கு வர முடியல. மற்றவங்க கண்ணுக்கு அது தப்பா தெரியுது, ஆனா நமக்குத்தான் நம்ம நிலைமை என்ன செய்யும் தெரியும். நான் கிளம்பணும்ன்ற போதுதான் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வீட்டுல என்ன செய்யும் வரும். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சமாதான கேடு உண்டாயிருது. வியாபாரத்துல என்ன இல்ல? ஒரு சமாதானம் இல்ல. இன்னொன்னு, ரொம்ப கௌரவமா வாழ்ந்த குடும்பங்க ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க? ரொம்ப கௌரவமா இருந்தாங்க, மகிமையோட இருந்தாங்க, எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப மதிப்பும் மரியாதையா இருந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துல உண்டான பிரச்சனையினால அவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? எல்லா இடத்துலயும் மதிப்பு மரியாதை இல்லாம இருக்கு. வியாபாரத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க, ஃபேமிலி ப்ராப்ளத்தினால அவர் வியாபாரத்துல என்ன ஆயிட்டாரு? ரொம்ப லாஸ் ஆயிட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல இழப்புகள் உண்டாயிருக்குமானால், நல்லா கவனிங்க, குடும்பத்தில் சமாதான குறைபாடு அது நிமித்தமாய் இழப்புகள் மகிமையை இழந்து போயிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு யாராய் வெளிப்படுவார் தெரியுமா? ஏசாயா 66:12-13 வாசிக்கலாம். சமாதானம் இன்றி மகிமையெல்லாம் இழந்து போயிருக்கிற உங்களுக்கு
கர்த்தர் இந்த சூழ்நிலையில என்னவாய் வெளிப்படுவார்? ஏசாயா 66:12-13. என்னங்க இதுதாங்க நைட்டு சொன்னது. கர்த்தர். கார்த்தி சொன்னது என்னவென்றால் இல்ல, என்ன இருக்கு? என்னவென்றால் அவளிடமாக வெயிட் பண்ணுங்க. இத சொல்லும்போது நிறைய சபையில் இருக்க சகோதரிமார்களை குறிச்சு அப்பா ஒரு பாரத்தை சொன்னாரு. ஏதாவது ஒரு விதத்துல உள் மனதின் ஆள் மனதுல சமாதானம் இல்லாம, சிலருடைய முகத்துல வெளியில சிரிப்பு இருக்கு, ஆனா உங்களுக்கு உள்ள என்ன இல்ல? சிரிப்பு இல்ல, சமாதானம் இல்ல. வெளியில நீங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இன்றி இருக்கிறீர்கள். அது நிமித்தமா உங்க மகிமை என்ன செஞ்சிருச்சு? இழந்து போயிருக்கிறீங்க. அப்பா சொன்னாரு, சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். இதை செய்யறதுக்கு எப்படி, எந்த இந்த சூழ்நிலையில என்ன ஸ்தானத்துல இருந்து அதை செய்வார் தெரியுமா? வாசிங்க. அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். கவனிங்க, சமாதான கேடு உண்டாகி எப்பயுமே பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது ப்ராப்ளம், யாராவது ஒருத்தர் நிமித்தமா பிரச்சனை வந்து அதற்கு மேல சோதனை வந்து எல்லா மகிமையும் அபிஷேகம் உட்பட எல்லாத்தையும் இழந்து நின்று நிற்கும் போது என்ன நடந்துருதுன்னா, எனக்கு இனிமேல் என்ன இல்லைன்னு சொல்லுவாங்க? பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு சக்தியே இல்லை, பலனே இல்லை. பாயிண்ட் 1 என்ன இல்ல? பிரச்சனையை சந்திச்சு என்ன ஆயிருச்சு? பலனே இல்ல. இனிமேல் இந்த பிரச்சனையில என்னால ஒரு எட்டு கூட என்ன செய்ய முடியாது, முன்ன எடுத்து வைக்க முடியாது. அவ்வளவுதான், நான் சோர்ந்து விழுந்துட்டேன். பலன் இல்லைன்னா அடுத்து என்ன செஞ்சிருவாங்க? சோர்ந்து விழுந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் என்ன போயிரும் தெரியுமா? பிரச்சனை அதிகமாகும் போது பலவீனப்பட்டு சோர்ந்து இரவும் பகலும் அவங்களுக்கு என்ன போயிருனா, நித்திரை போயிரும், நிம்மதி போயிரும். இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு ஒரு தாயை போல வெளிப்படுவார். நான் படுத்துக் கொள்வதற்கு, நான் இளைப்பாடுறதுக்கு, இந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் சாஞ்சு கண்ணீர் வடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மடி வேண்டுமே. என் இயேசு உங்களுக்கு தாயாய் வெளிப்பட்டு அவர் சொல்றது என்னன்னா, முளைப்பால் குடிக்க வைப்பாரா. தாயுடைய பாலை குடிக்கிற பிள்ளைக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். பால் சுரக்கிற தாயை போல அவர் உங்களுக்கு இருந்து தன் பலத்தை எல்லாம், அவருடைய பலத்தை எல்லாம் நீங்கள் உறிந்து குடிக்கிறவர்களாய் உங்களை தன் மடியில் போட்டுக்கொண்டு பால் ஊட்டுவார். வரும் நாட்களில் இதை நிச்சயமாய் உணர்வீர்கள். சொன்னவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இனி என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு இனிமேல் எனக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்னால முன்னேறவே முடியலன்னா நீ நடக்க வேணாம், நான் உன்னை இடுப்புல வச்சுக்கிறேன்னு தூக்கி வச்சுக்குவாரே. பிரச்சனைனால எனக்கு தூக்கமே வரல ஏசப்பா, நிம்மதி போயிருச்சுன்னு சொல்ற உங்களுக்கு அவர் மடியில போட்டு தன் முழங்காலில் வைத்து தாளாட்டுவாரே. இந்த அனுபவம், இந்த சூழ்நிலையில யார் இருக்கீங்களோ உங்களுக்கு இயேசு தாயாய் வெளிப்படுகிற அனுபவத்தை நீங்கள் காண்பீர்கள். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே,
மனக்கவலை நீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனை இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கேன். நான் ஆதியில இருந்த அந்த மகிமையெல்லாம் இழந்துட்டேன். வெளியில பார்க்க தான் நல்லா இருக்கேன், ஆனா உள்ள அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, என் இயேசு இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு தாயாய் வெளிப்பட்டு தன் பலத்தை பாலாய் கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். தன் இடுப்பில் உங்களை தூக்கி சுமந்து உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே நடத்தி தூக்கி கொண்டு போவார். எனக்கு தூக்கமே வர்றதில்லை, வியாதியோ ஏதோ ஒண்ணு சமாதானம் இல்லாம போனதுனால எனக்கு நித்திரை இல்லைன்னு சொன்னா, இந்நாள் முதல் கொண்டு அவர் உங்களை முழங்காலில் வைத்து தாளாட்டுவார். இந்த மூன்றும் வெளிப்படத்தக்கதாய் அவர் உங்களுக்கு தாயாய் வெளிப்படுவார். 13வது வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல். நான் சொல்லட்டுமா, சில நேரத்துல தாய் கூட ஒரு பிள்ளைக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என் இயேசு பட்சபாதம் இல்லாதவர். அவர் ஒருபோதும் ஒரு மனிதனிடத்தில் சார மாட்டாரு. அவருக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணுன்னு சொல்லி யார் வருத்தப்பட்டாலும் மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாரே. அவரை பார்த்து சொல்லுவோமா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் இயேசு. ஆமெனப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். முதலாவது சூழ்நிலையில் அவர் நண்பனாய் வெளிப்பட்டாரு. இரண்டாவது சொல்லப்பட்ட சூழ்நிலைனா நீங்க இருந்தா உங்களுக்கு அவர் தாயாய் வெளிப்படுவாரு. மூன்றாவது ஒரு காரியம், அதில் அப்பாவை குறித்து அறிந்து நாம ஆராதித்து முடிக்க போறோம். சபையில உற்சாகமா இருந்திருப்போம், எல்லாம் இருந்திருப்போம். நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தத்தை நம்பி கால தாமதமாகி நிலை நிக்கிறவங்க சில பேர் என்ன செஞ்சிருவாங்க, பின் வாங்கி போயிருவாங்க. சில பேர் நிலை நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டுருவாங்க. ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருவாங்க, பெற்றுவாங்க. ஆனா ஆசீர்வாதம் கிடைச்சவனே அதை வாங்கிட்டு எங்க போயிருவாங்க, பின்மாறி போயிருவாங்க. உண்டா இல்லையா? அது வரைக்கும் பயங்கரமா இருப்பாங்க. ஆனா நன்மை நடந்ததுக்கு அப்புறம் ஆள் என்ன செஞ்சிருவாங்க, எல்லா விதத்திலையும் மாறிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களிடத்துல இந்த தேவ அன்பு, தேவ பக்தி, விசுவாசம், பணிவு, தாழ்மை எல்லாம் என்ன செஞ்சிடும், காணா போயிடும். ஆசீர்வாதம் கிடைச்சவனே பங்க வாங்கிக்கிட்டு எங்க போயிருவாங்க, தூர தேசத்திற்கு போய் விடுவார்கள். யார் மாதிரி? ஊதாரி மகனா. அவனுக்கு நல்ல பேர் இருக்குங்க வேதத்துல. பல பேர் கெட்ட குமாரன்றாங்க, யாரோ வச்ச பேரு. உண்மை என்ன தெரியுமா, அங்க அப்படி அப்பா சொல்லவே கிடையாது. ஊதாரி மகன் சொல்லல, கெட்ட குமாரன் சொல்ல, அப்படித்தானே? என்ன சொல்லியிருக்காங்க, இளைய குமாரன் தான் சொல்லியிருக்கு. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நாம தான் அவன் கேரக்டர் என்ன செஞ்சிட்டோம், அசாசினேட் பண்ணிட்டோம். அவர் ஒருபோது நம்ம கேரக்டரை குறைச்சு மதிப்பிட்டு நமக்கு பேர் வைக்கிறதே கிடையாதுங்க. அவருக்கு நாம எப்பயுமே இளைய குமாரன்னா இளைய குமாரன் தான், மூத்த குமாரன்னா மூத்த குமாரன் தான். எந்த குமாரனையும் அவர் என்னன்னு சொல்றதுல கெட்டவேன்னு சொல்றது இல்ல. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆஸ்திகளை வாங்கி கொண்டு வந்தனே இளைய குமாரன் என்ன போயிட்டா, இதெல்லாம் திருப்பி வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியுமே. அடிச்சு துவச்ச சம்பவம் தானே அப்பா சொன்னது. லூக்கா 15:14. வயல்களில் பன்றிகளை. ஓகே, அப்போ ஆஸ்திகளை வாங்கிட்டு போனவன் அதை செலவழிச்சிடறான். பஞ்ச காலத்துல அவன் என்ன பட தொடங்கிட்டான்,
சில நேரத்துல அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நீங்க தூரம் போயிடுறீங்க. நாம தூரம் போயிடுறோம், நான் போயிடுறேன். அப்ப நமக்கு என்ன வர ஆரம்பிக்குது? பஞ்சமும் குறைவும் என்ன செய்யுது? நல்லா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், சபையில இருக்கும். ஆனா பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் குறைவுபட ஆரம்பிச்சிடும். ஏன் குறைவுபடுறீங்கன்னா, நீங்க யாரு கூட இல்லைன்னு அர்த்தம்? அப்பா கூட இல்லைன்றதுக்கு தான் அது அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. திரும்ப அவன் வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாருக்கும் தெரியும் தானே, வீட்டுக்கு வந்தானே என்ன நடந்துச்சு? அவன் வருவதை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அணைத்து கொண்டு முத்தம் செய்து சேர்த்துக்கிறான். நல்லா கவனிங்க. சில நேரத்தில் ஆசீர்வாதத்தை, இந்த இடத்துல 2 விதமான குரூப் இருக்கு. ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தூரமா போய் செலவழிச்சு குறைவுபட்டு திரும்பி எங்க வந்துருவாங்க? அப்பா கிட்ட வருவாங்க. அவர் என்ன செய்வாரு? ஒன்னு சொல்லாம பழைய ஸ்தானத்துல அவனை சேர்த்துக்குவாரு. புதிய வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரம், பாதரட்சை, கைக்கு மோதிரத்தை போட்டு திரும்பி பழைய ஸ்தானத்துல உட்கார வச்சிருவாரு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தேவனா இருந்தா உங்களை தண்டிப்பாரு. அவர் நமக்கு என்னவா இருக்காரு? பிதாவா இருக்கிற. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்ப கொஞ்சம் குறைவுபடுதுன்ற சூழ்நிலையில இருந்தாங்க. ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, நான் நல்ல ஒரு வீடு வாங்கினேன், ஒரு தோப்பு வாங்கினேன், எல்லாம் இருக்கு. ஆனாலும் இன்னும் என்ன செய்ய முடியல, ஏதோ ஒரு குறைவு இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க யாரு கூட இல்லைன்னு அர்த்தம். இந்த சூழ்நிலையில இருந்தா திரும்பி வாங்க, அவர் உங்களுக்கு தகப்பனாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. இளைய குமாரனாவது பரவாயில்ல, போனா அழிச்சான், திரும்பி என்ன செஞ்சிட்டான், அவனுக்கு புத்தி தெளிஞ்சிருச்சு. ஆனா அங்க இன்னொரு கேரக்டர் இருக்கு. யார் அவன்? மூத்த குமாரன். கூடயே என்ன செஞ்சான்? இருக்கிறான். தம்பி திரும்பி வந்துட்டானே, அப்பா தான் அன்பை காமிச்சுக்கிட்டு இருக்க வரும்போது, வீட்டுக்கு வரும்போது ஊழியக்காரனை கூட்டு கேட்கிறான், என்னையா நடந்துகிட்டு இருக்குன்னு. உங்க தம்பி என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டாரு, அதனால என்ன செய்யறோம், கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன வந்துருச்சு? The final group is very important group. அந்த பையன் ஊதாரித்தனமா சுத்துறான், ஜபத்துக்கு வரமாட்டான், அப்படி இருக்கான் இப்படி இருக்கான். ஆனா அவனுக்கு மட்டும் என்ன நடந்துகிட்டு இருக்கு? நல்லது. நான் எப்பயுமே அப்பா கிட்ட சரியா இருக்கேன், ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன். ஆனா எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? நிறைய பேருக்கு பளிர்னு உள்ள எதிரொலி அடிச்சிருக்குமே. அவனுக்கு நடக்குது, ஆனா எனக்கு, அந்த சிஸ்டருக்கு நடக்குது எனக்கு, அந்த பிரதருக்கு நடக்குது எனக்கு. கொஞ்சம் கூட அப்படி இருக்கான், சரியே இல்லை. ஆனா அவனுக்குலாம் நடக்குது, நான் கர்த்தருக்குள்ள சரியா இருக்கேன், ஏன்னா எனக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்குது? நடக்க மாட்டேங்குது. அப்படின்னு நீங்க வீட்டுக்குள்ள போகாம, அங்க ரொம்ப அழகா எழுதிருக்கு 28வது வசனம், 15, 28 வாசிங்க, நம்ம வாசிச்சு முடிக்கலாம். வருந்தி பாருங்க. இளைய குமாரன் வரும்போது அவர் தூரத்துல வரதை பார்த்துட்டு வாசலை விட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாரு. மூத்த குமாரன் கோவப்பட்டுட்டு உள்ள போக மாட்டேன்னு சொன்னாலும் உள்ள சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்க வேண்டியவர் எந்திரிச்சு வெளியே வந்து வருந்தி 2 மகன்களாலையும் அவர் வாசலுக்கு வந்துடுறாரு. ஹல்லேலூயா. உள்ளேயே இருந்த போதும் அவன் யாருடைய அன்பை புரிஞ்சுக்கல. திரும்பி போனவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். அப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலன்னு நீங்க கேள்வி கேட்டா, இந்த தகப்பன் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? 31வது வசனத்தை வாசிங்க. மகனே, என்னங்க, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உனக்குள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு மட்டும் நடக்குது, எனக்கு ஏன் நடக்கலன்ற சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா, அப்பாவா உங்களுக்கு அவர் வெளிப்பட்டு சொல்றது என்னன்னா, என்னுடையவைகளெல்லாம் உன்னுடையவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சொல்லப்பட்ட இந்த சூழ்நிலைகள்ல நீங்க எதுல இருந்தாலும் சரி, நம்பி வந்து தாமதமானால் நண்பனாய் வெளிப்படுவார். சமாதானம் இன்றி மகிமையை இழந்தா தாயாய் வெளிப்படுவார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தூரம் போய் திரும்பி வந்தால் தகப்பனாய் வெளிப்படுவார். சர்ச்சுக்குள்ளே இருந்து அல்லது அவருக்குள்ளே இருந்து அவர் மேல கசப்பா இருந்தீங்கன்னா அப்பொழுதும் அவர் உங்களுக்கு தகப்பனாய் வெளிப்படுவார். நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன்.
அநேகர் பெரிய பெரிய சாட்சிகளோடு திரும்பி வருவீர்கள். சிலர் நண்பனாய் அவரை பார்ப்பீர்கள், சிலர் தாயாய் பார்ப்பீர்கள், சிலர் அவர்களை தகப்பனாய் பார்ப்பீர்கள். இன்னும் சிலர் உண்டு, அவரை நண்பனும் தாயும் தகப்பனுமாய் பார்ப்பீர்கள். இனி இயேசுவை நண்பனாய் பார்ப்பீர்கள், இனி என் இயேசுவை தகப்பனாய் பார்ப்பீர்கள். Thank you Holy Spirit. ஒரு எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து முடிப்போம். Thank you Holy Spirit. இப்ப நாம செய்ய போறது ஒன்னே ஒண்ணுதான். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க எனக்கு சொந்தமாய் வெளிப்பட போறீங்க. நண்பன்றது ஒரு சொந்தம், தாயின்றது ஒரு சொந்தம், தகப்பன்ற சொந்தம். இந்த சொந்தமா நீங்க வெளிப்படுற போறீங்க. நாம் ஒரே ஒரு காரியத்தை பாடி இந்த ஆராதனை முடிப்போம். நேர தாமதம் உண்டு, ஆனாலும் சூழ்நிலைகளில் விடுதலையை தருவதற்காக கர்த்தர் இதை ஆயத்தம் பண்ணினாரே. உம்மா அப்பான்னு கூப்பிட ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மா அம்மான்னு கூப்பிட ஆசை, அம்மானும் கூப்பிடவா. கருவில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பா, தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உன்னை அம்மான்னு கூப்பிடுவேன், உன்னை அப்பாவும் கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உன்னை அப்பானும் கூப்பிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக, கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட நல்ல தயவுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, அப்பா, நீ பேசின வார்த்தைகள், எந்த சூழ்நிலையோடு நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு நீர் தகப்பனாக, எங்களை தூக்கி சுமக்கிறவராக, எனக்கு ஆறுதல் தருகிற தெய்வமாக இருக்கிறபடினால் நன்றி ராஜா. ஆறுதலும் சமாதானமும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு நிலைத்திருக்கட்டும். கர்த்தரப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் அருமையான தம்பதிகள் இந்த இடத்துல இருப்பது நமக்கு சந்தோஷம். கர்த்தர் முதலாவதாக நல்ல ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். இரண்டாவது அருமையான மகனை ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த